ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரணா அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த லைவ் கிளாஸில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் இயல் 2 பற்றின ஒரு வீடியோ போய் தான் அது பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இயல் 2ல் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செய்யுள் பகுதி, உரைநடை பகுதி, துணைப்பாட பகுதி, இலக்கண பகுதி கூடவே பார்த்தீங்கன்னா திருக்குறள் நார்மலாக வரது எல்லாமே வந்திருக்கு. முதல் இயலுக்கும் இரண்டாவது இயலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் ஒரு 10 திருக்குறள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேம் தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? ஒரே நிமிஷம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது இயல் நமக்கு இந்த உரைநடை பகுதியும் துணைப்பாட பகுதியும் அந்தளவுக்கு முக்கியமானது இல்லை, சரிங்களா? அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்க மாட்டாங்க. செய்யுள் பகுதி, திருக்குறள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண பகுதி, இது 3 தான் நம்ம இதில் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த இயல் பார்த்தீங்கன்னா நம்ம மேலிடமாக பார்க்கும்போது ஒரு சுமாரான இயல் தான் தோணும். ஆனால் இதில் நிறைய வினாக்கள் வரக்கூடிய ஒரு இயல் தான், சரிங்களா? அதாவது பொதுவாக நான் சொல்கிறேன், அதாவது இந்த மொழித்திறன் பயிற்சி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய எக்ஸாமில் கேட்கக்கூடிய வினாக்கள் இதில் அடங்கியிருக்கு. ஓகே, அந்த இயல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நம்ம டாபிக் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வீக்கான இயலாக இருந்தாலும் கொஸ்டின் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இயல் தான் நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த இரண்டாவது இயலுடைய தலைப்பு என்ன அப்படின்னா ஈடில்லா இயற்கை. ஓகேவா? ஸோ ஈடில்லா இயற்கை அப்படின்னும் போது இயற்கையை பற்றின தகவல் தான் இதில் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இயற்கை என்பது மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்குது, அந்த இயற்கையை பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வளங்களை நமக்கு கொடுத்துருக்கு, அந்த இயற்கை ஒரு சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா சீற்றமடையும் போது அதனால் நமக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும். ஓகேங்களா? ஸோ இயற்கை காடுகளை பற்றி, இயற்கை வனங்களை பற்றின விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இயலை கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல ஓடை அப்படின்ற ஒரு கவிதை பிழை நம்ம பார்க்க போகிறோம். இதில் வாணிதாசனை பற்றின ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வாணிதாசன்னா யாருன்றதை பார்த்து வந்துடலாம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், ரொம்ப முக்கியமான ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்பட்டவர், புகழப்பட்ட கவிஞர் யார்? வாணிதாசன். அரங்கசாமி என்கிற எத்திராஜலு என்பது இவரின் இயற்பெயர் ஆகும். டிஎன்பிசி ரிப்பீட்டடாக கேட்குற வினாக்களில் இதுவும் ஒன்று. அதாவது அரங்கசாமி என்கிற எத்திராஜலு ரெண்டுமே யாருடைய பேர் தான்? வாணிதாசன் பேர் தான், சரி? அப்போ வாணிதாசன் இயற்பெயர் அப்படின்னும் போது அரங்கசாமி வரும், எத்திராஜலும் வரும். இது ரெண்டுமே என்னுடைய இயற்பெயர்கள் தான். இவர் பாரதிதாசனின் மாணவர். ஓகே, நம்ம ஆல்ரெடி பாரதியாரின் மாணவர் தான் பாரதிதாசன் பார்த்துருந்தோம். அதே மாதிரி பாரதிதாசனின் மாணவர் தான் யாரு? வாணிதாசன். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர். பொதுவாக நம்ம பார்த்தோன்னா இது வரைக்கும் பார்த்த கவிஞர்கள் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு கூட பார்த்தோம். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலமும் ஓகே. பிரெஞ்சு அப்படின்னும் போது ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் தான் வேற்று நாட்டு மொழியை கற்பாங்க. வேற்று மாநில மொழின்னு தாண்டி வேற்று நாடு மொழி. இப்போ பிரெஞ்சு நம்ப வேற்று நாடு மொழி. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது அதில் நம்ம இந்த பிரெஞ்சு மொழி அப்படின்னும் போது பாரதிதாசன் வருவார். இவரும் ஏன்னா இவங்களாம் பாண்டிச்சேரியில் இருந்ததுனால, வாழ்ந்ததுனால, ஸோ பிரெஞ்சுக்காரர்கள் அதிகன்றதுனால பிரெஞ்சு மொழியுமே அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ பிரெஞ்சு மொழி பேசக்கூடிய கவிஞர்களில் வாணிதாசன் ஒன்று ரொம்ப முக்கியமானதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? கவிஞர் ஏறு, பாவலமணி முதலிய சிறப்பு பெயர்கள் பெற்றவர். அப்போ சிறப்பு பெயர் என்னென்ன? தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த், கவிஞர் ஏறு, பாவலமணி, இது 3 சிறப்பு பெயர்கள் தான். இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது. பிரெஞ்சு அரசு என்ன பண்ணியிருக்காங்க? இவருக்கு செவாலியர் விருது வழங்கியிருக்காங்க. அதிலே நம்ம நம்ம தமிழ்நாட்டில்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுக்கும் சிவாஜி அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செவாலியர் விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னும் போது தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் என்பன இவரது நூல்களில் சிலவாகும். தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் இதெல்லாமே இவருடைய நூல்கள் தான், ரொம்ப முக்கியமானது. பாடப்பகுதி இடம்பெற்றுள்ள ஓடை என்னும் பாடல், ஓடை என்னும் பாடல் இவரது தொடுவானம் என்னும் நூலில் உள்ளது, சரியா? இவனை பார்க்குற இந்த ஓடை அப்படின்ற பாடல் பார்த்தீங்கன்னா தொடுவானம் அப்படின்ற ஒரு நூல் எடுத்திருக்காங்க. இதுவுமே இவருடைய நூல் தான். ஓகேங்களா? அது இங்கே இருக்கு பாருங்க. ஒரு நூல்கள் ரொம்ப முக்கியமானது. நூல்களை வச்சு நிறைய வினாக்கள் கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம பாடல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓடை சம்பந்தமான ஒரு பாடல் தான். ஓகேவா? நுழையும் முன்னே ரொம்ப முக்கியமான கொடுத்துருப்பாங்க. மனித வாழ்வு இயற்கையோடு இயைந்தது. கவின்மிகு காலை பொழுதும் மயங்கும் மாலை பொழுதும் பிறை நில மயக்கும் மாலை பொழுதும்
பிறை நிலவும் ஓடும் ஓடையும் பாயும் ஆறும் கத்தும் கடலும் நம் மனத்தை மயக்க வல்லவை. சரியா? ஏன்னா இயற்கையை நம்ம நிறைய விஷயம் வந்து பார்த்தா இந்த ஒரு குயில் கூவறதா இருக்கட்டும், ஒரு மரம் ஆடுறதா இருக்கட்டும், இந்த மழையை நான் பெய்யும்போது என்ன பண்ணுவோம், ஒரு சில மழையை போய் ரசிப்பாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மழையிலே நின்று ரசிப்பாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்தால் ஓரமாக ரசிப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம். அப்போ இயற்கையை வந்து ரசிக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இயற்கையை ரசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இயற்கையும் நிறைய ரசிப்பதற்கு உண்டான நிறைய விஷயங்களை வந்து செய்யுதுன்றத சொல்றாங்க. அதில் ஓடை அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுக்குறாங்க பாருங்க. ஓடை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வந்து ஒரு ஆற்றினுடைய ஆரம்ப நிலைன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஒரு ஆறு ஆரம்பிக்கும், இப்போ காவிரி ஆறு ஆரம்பிக்குதுன்னா எடுத்த உடனே இவ்வளோ பெரிய ஆறு ஆரம்பிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஆரம்பத்தில் ஒரு ஓடை மாதிரி தான் ஆரம்பிக்கும். அந்த ஓடை தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாக மாறும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஓடையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு செய்தியை வந்து சொல்கிறாங்க. இதை பற்றி பார்க்கலாம், பாடல் பார்க்கலாம். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. என்ன சொன்னால் ஓடையில் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உள்ளமானது அந்த ஓடையில் பார்த்த உடனே அதில் வந்து துள்ளி குதிக்க நம்முடைய உள்ளம் தூண்டுது. அதே மாதிரி கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாடு, அதாவது அந்த ஒரு கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு மோதி அதுக்கப்புறம் உருண்டு போகக்கூடிய அந்த ஓடையில் வந்து பார்த்தீங்கன்னா தவழ்ந்து போகிறதுக்கு வந்து நம்ம மனசை வந்து விரும்புது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க. பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி ஓடையாட உள்ளம் தூண்டுதே அப்படின்னு சொல்லி பாட முடிக்கிறாங்க. அடுத்து பாருங்க. நன்செய் புன்செய்க்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் காட்டி ஓடையாட உள்ளம் தூண்டுதே அப்படின்னு முடிக்கிறாங்க. அடுத்து பாருங்க மூணாவது இதுல. நெஞ்சில் ஈரமில்லார் நாண நீ நுழைப்பை கொடையை காட்டி செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடலை வந்து எழுதி முடிச்சிருக்காரு. இதில் வந்து சொல்லும் பொருள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல். ஒருத்தருக்கு விளக்கறிய தூண்டுகோல் தேவைன்னு சொல்லும் போது அது தூண்டுதல் அந்த ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஈரம்னா இரக்கம், நெஞ்சில் உனக்கு ஈரமே இல்லையான்னு சொல்றாங்க பத்தி, அப்படின்னா இந்த ஈரம்னா இரக்கம். முழவுனா ஒரு இசைக்கருவி, முழவுனானது முழவு மத்தளம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இசைக்கருவியில் பார்த்துருப்போம். ஓகேவா? அடுத்த நன்செய்னா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய இருக்கும், அதான் வந்து நன்செய்ன்னு சொல்லுவாங்க. நன்செய்னா நஞ்சை அப்படின்னு நம்ம இப்போ சொல்லும் பார்த்தீங்கன்னா நஞ்சையா புஞ்சையான்னு கேட்பாங்க. இப்போ நம்ம என்ன ஒரு போயிட்டு யாருக்குன்னா வந்து நிலம் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன பண்ண நிலம் கொடுக்கணும், உங்களுக்கு நஞ்சை வேணும் புஞ்சை வேணும்னு கேட்பாங்க. ஓகேவா? நஞ்சைனா வந்து பார்த்தா நல்லா விளையக்கூடிய பகுதி, பம்ப் செட்டு தண்ணி எல்லாமே இருக்கும். ஓகேவா? புஞ்சின்னு பார்த்தா தண்ணியே இருக்காது. ஓகேவா? தண்ணியே இல்லாத தண்ணி கம்மியாக வந்து தேவைப்படக்கூடிய பயிர் தான் வந்து போடுவாங்க. ஓகே, அவள் புஞ்சின்னு பார்த்தா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். வல்லைப்பாட்டு நெல் குத்தும் போது பாடும் பாடல், இது வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். வல்லைப்பாட்டு அப்படின்னா நெல் குத்தும் போது, பொதுவாக யாருன்னா பெண்கள் தான் வந்து பார்த்தா நெல் குத்துவாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தா இந்த வல்லைப்பாட்டை பொறுத்த வரைக்குமே வந்து கவுண்டமணி சேர்ந்தனுடைய ஒரு காமெடி வந்து ஞாபகம் வரும். சரியா? என்ன பண்ணுவார்னா, ரெண்டு பெண்கள் வந்து நெல் குத்திட்டு இருப்பாங்க, நெல்லாக ஏதோ ஒன்று குத்திட்டு இருப்பாங்க, அதாவது உரலை போட்டு குத்திட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம வடிவேல் செந்தில் வருவார். செந்தில் என்ன பண்ணுவார்னா அந்த குத்தத்தை பார்த்துட்டே இருக்கும்போது தலையை ஆட்டி ஆட்டி பார்ப்பாரு. அப்போது கவுண்டமணி வந்துட்டு என்னடா பார்த்துன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்லைண்ணே, இவங்க ரெண்டு பேரும் வந்து உலைக்கால குத்துறாங்கள, அப்போ தம்மு திம்முன்னு ஒரு சவுண்டு வருது இல்லை, அது உலைக்கிலேருந்து வருதா உரல்லேருந்து வருதா டவுட்டு கேட்பாரு. சரியா? அது கூட பிரச்சனை இல்லை. அதுக்கு வந்து கவுண்டமணி வந்து ஒரு நச்சுன்னு ஒரு பதில் சொல்லுவார், செம்மையாக இருக்கும். ஓகேவா? ஒரு அடி பலான்னு விட்டுட்டு, இப்போது நான் அவனை அடிக்கும்போது பலான்னு ஒரு சவுண்டு வந்துச்சுல்ல, அது என் கையிலேருந்து வந்துச்சா உன் கன்னத்துலேருந்து வந்துச்சான்னு கேட்பார். சரியா? ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா நம்ம ஆராயலாம், அதுக்கு நீ இப்படிலாம் ஆராயக்கூடாது, அப்படி ஆராய்ஞ்சா இந்த மாதிரியான பல்பு தான் நமக்கு கிடைக்கின்றது அழகாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஏதை நான் சொல்லுவேன்னா, அங்கே அவங்க குத்துறாங்க பற்றியா, அப்போ குத்தும்போது ஒரு பாட்டு பாடுற மாதிரி, அதான் அவங்க நெல் குத்தும் போது பாடக்கூடிய பாட்டு நான் வச்சுங்க. சரியா? அடுத்தது வல்லைப்பாட்டு. ஓகேவா? அடுத்தது பயிலுதல் அப்படின்னா படித்தல். பயிலுதல்னா படித்தல். நாணம்னா வெட்கம். செஞ்சொல்னா திருந்திய சொல். நான் வச்சு செஞ்சொல்னா செம்மையான சொல் நம்ம நினைப்போம், இங்க என்ன சொல்றாங்க, செஞ்சொல்னா திருந்திய சொல்னு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? பாடலுடைய பொருள் நம்ம பார்த்துடலாம். நீரோடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறது, கற்களில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து செல்லும் ஓடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறது. சலசல என்று ஒலி எழுப்பியபடி ஓடுவதற்கு இந்த ஓடை எந்த பள்ளியில் படித்ததோ நூல்களால் வர்ணித்து
சொல்ல முடியாத இதன் அழகுக்கு இணையான யாரால் எழுத முடியும். சரியா? சலசலன்னு ஒலி எழுப்பு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏன்னா ஓடையில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடை ஓரம் போனீங்க அப்படின்னாலே அப்படியே சலசலன்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அந்த அந்த எப்படி சொல்லுறது, ஏன்னா ஓடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்வான இடத்துல வரும்போது என்ன ஆகும்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியானது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். அப்போ அந்த சலசலன்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கும். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் ஒலி எழுப்புது பற்றி அந்த ஒலி எழுப்புவதற்கு அது என்ன மியூசிக் ஸ்கூலில் போய் படிச்சதுன்னு கேட்குறாரு. அடுத்து பாருங்க, நூல்களால் வர்ணித்து சொல்ல முடியாத இதன் அழகுக்கு இணையான யாரால் எழுத முடியும். ஸோ நூல்களோட பார்த்தீங்கன்னா வர்ணிக்க முடியாத இந்த அழகை வந்து யாரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழகை வந்து வர்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ நான் பாடுறேன் அப்படின்னா இதனுடைய மொத்த அழகை என்னால் பாட முடியாது. ஓகே, இது வந்து பார்த்தா இது வந்து வெறும் நூல்களில் ஒரு எழுத்துக்களில் அடக்கக்கூடிய வார்த்தையோ இல்லை வாழ்க்கையோ இல்லைன்றத அதில் சொல்கிறாரு. ஓகே, அடுத்தது, நன்சை புன்சை நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது. அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது. கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது. குளிர்ச்சியை தரும் புற்களுக்கு இன்பம் சேர்க்கிறது. நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையராது ஓடி தன் உழைப்பு கொடையாக தருகிறது. என்ன சொல்றேன்னா, நஞ்சை பூஞ்சை நிலங்களுக்கு எல்லாமே நீர் எது தருது? இந்த ஓடை தான் தருது. அதுமாதிரி அந்த நீர்னால பயிர் விளைந்து நாட்டுடைய வறுமையை வந்து போக்கக்கூடியது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த அலைகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கரையில் மோதி விளையாடுது. சரியா? அப்புறம் வந்து குளிர்ச்சி தரும் புற்களுக்கு இன்பத்தையும் சேர்க்குது. ஏன்னா புற்களை வந்து பார்த்தோன்னா ஓரம் இருக்குது அப்படின்னா அந்த புற்கள் வந்து என்னது, தண்ணி போகும்போது அந்த புற்களில் என்ன ஆகுன்னா இன்னும் பசுமையாக இருக்கும் அந்த புற்கள். ஓகே, காயாமல். நெஞ்சத்து இறக்கம் இல்லாத எடுக்கப்படுமாறு இடையராது ஓடி தன் உழைப்பை கொடையாக தருகிறது. இப்போ நெஞ்சில் இறக்கம் இல்லாதவங்கன்னா என்னன்னா, நம்ம என்ன ஒரு பொருள் கேட்டோட இல்லை நம்ம சொல்ல முடியும். ஆனால் அந்த ஓடையானது அதுமாதிரி என்ன சொல்லுதா, அதெல்லாம் வந்து அங்கே சொல்கிறதே கிடையாது. அது என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன வேணுமோ, ஓகேவா, அது யார் இந்த ஓடையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் தண்ணி குடிக்கிறான், கெட்டவன் தண்ணி கொடுக்கணும், நல்லவன் குடிச்சாதான் தண்ணியாக இருக்கணும், கெட்டவன் குடிச்சா விஷமா மாறும்னு நினைக்கிறதில்ல. அதனுடைய கடமை அதை பார்த்து செஞ்சுட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ அதையும் பார்க்கும்போது இரக்கம் இல்லாதவர் அதை பார்த்தாங்கன்னா ஒரு நதி, ஒரு அறிவே, அது ஓரறிவு ஜீவனும் நான் சொல்ல முடியாது. ஒரு நீர் என்பது என்னது, ஒரு உயிரற்றது வச்சுங்களேன், அதான் நம்ம உயிர் கொடுக்குது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லாத்துக்கும் நல்லது செய்யுது. ஆறறிவு பெற்ற மனிதன் நாம வந்து யாருக்குமே உதவி செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம வெக்கப்படுமா அந்த ஓடையை பார்த்து, அதை தான் சொல்றாருங்க. ஓகேவா? அடுத்தது, சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வல்லை பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குவது போல் ஒலி எழுப்புகிறது. முழவுனா அது ஒரு வகையான இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? அந்த மிருதங்கம் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல் குத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த நெல் குத்துற சவுண்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சவுண்டு கேட்குற மாதிரி தான் அந்த ஓடை ஓடக்கூடிய சவுண்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நான் பார்க்க போது, பள்ளிக்கு சென்று கல்வி பயில்தல் சிறப்பு. செஞ்சொல் மாதரின் வல்லை பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது ஓடை. நன்செய் என்னும் சொல்லை பிரித்தெது கிடைப்பது நன்மை குட்டல் செய். நீளுழைப்பு என்னும் சொல்லை பிரித்தெது கிடைப்பது நீளுழைப்பு அப்படின்னா நீள் கூட்டல் உழைப்பு. சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது சீருக்கேற்ப. எங்க இருக்கு பாருங்க, சீருக்கேற்ப இது இருக்கு பாருங்க. அடுத்தது ஓடை கூட்டல் ஆடைனா ஓடை ஆடை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், கொஞ்சம் உத்துப்பா தான் தெரியுது. ஓடை ஆடை அது இருக்கு பாருங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோணக்காத்து பாட்டு. இது கோணக்காத்து பாட்டுன்ற ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் தான். இந்த பாடல் நமக்கு அந்தளவுக்கு முக்கியமானது இல்லை, ஏன்னா இந்த புலவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் கவர் ஆகலை. ஓகேவா? அந்த சொல்லும் பொருளும் படிச்சிங்க, பாடலுடைய மீனிங் என்னத்தை நான் சொல்லிடுறேன், அது மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த நூல் வெளியே படிச்சிங்க போதுமானது, வேறு எதுவும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு கோணக்காத்து பாட்டுன்னு பார்த்தா ஒரு நாட்டுப்புற பாட்டு. இயற்கை மிகவும் அழகானது, அமைதியானது, மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவது. ஆனால் அது சீற்றம் கொண்டு பொங்கி எழுந்தால் பெரும் அழிவை ஏற்படுத்தி விடும். சரிங்களா? ஸோ இயற்கையை வந்து நம்ம பார்க்கறதுக்கு அழகாக தான் சரி, எல்லாமே தெரியும், அழகாக இருக்காம தெரியும். ஆனால் அது சீற்றம் அடைஞ்சிச்சு அப்படின்னா அதுவே நமக்கு பெரிய ஆபத்தாக மாறிடும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை சீற்றங்களால் வந்து பாதிக்கப்படும். அந்த மாதிரி வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் போது, அதாவது என்ன பார்த்தீங்கன்னா புயலால் வந்து தாக்கப்படும். ஸோ புயலால் தாக்கப்படும் போது அப்பப்பான ஒரு நாட்டுப்புற பாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முகில்னா என்னன்னா மேகம். முகில்னா வந்து மேகம். கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி. அதாவது அந்த நாட்டுப்புற பாடல்னா அந்த நாட்டுப்புறத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கும். நாட்டுப்புறத்தில் பேசக்கூடிய வார்த்தை தானே, அதுக்கு என்ன வார்த்தை அப்படின்னா கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி.
அப்புறம் சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக, சம்பிரதாயம் நம்ம சொல்ல பற்றி அதான் இங்கே சொல்கிறாங்க. சம்பிரதாயம் அது முறையாக தான் அர்த்தம். சேகரம்னா கூட்டம், சேகரம்னது கூட்டம், சேகரம் ஆள் சேகரம் நம்ம சொல்ல பற்றி அதுதான். அடுத்தது காங்கேய நாடு என்பது கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகள் ஒன்று தான் காங்கேய நாடு. கொங்கு மண்டலம் இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர்லாம் சொல்ல பற்றியா, இந்த கோயம்புத்தூர் சார்ந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொங்கு மண்டலம் சொல்லுவாங்க. அந்த கொங்கு மண்டலத்தில் மொத்தம் 24 நாடுகள் இருக்குது. அந்த 24 நாடுல ஒன்று தான் காங்கேய நாடு. ஓகே, விண்ணம்னா சேதம், விண்ணம் பற்றி நம்ம சொல்லுவோம். இந்த பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சிலையில் விண்ணம் ஏற்பட்டுச்சு அதை பயன்படுத்தக்கூடாது, அந்த சிலை வந்து சக்தி எழுந்துன்னு சொல்லுவாங்க. விண்ணம்னா சேதம், வாகுனா சரியாக. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கேற்ற வாகு. இப்போ வாகுன்னு என்னன்னா இதை வாகுவா பண்ணுங்க அப்படின்னா எனக்கேற்ற மாதிரி பண்ணுங்கன்னு அர்த்தம். இப்போ வாகுனா சரியாக. காலன்னா யமன், காலன்னா யாரு, காலத்தை நிர்ணயிக்கும், நம்முடைய இறந்த காலத்தை நிர்ணயிப்போம் தான் சொல்லுவாங்க காலன் யமன் நம்ம குறிப்பிடுறோம். மெத்த அப்படின்னா மிகவும், மெத்தனா மெத்தனமா இருக்காது அப்படின்னா மிகவும். அப்போது மெத்த லெவல் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அதிக மிகுதி அப்படின்னு அர்த்தம். மிகுதி அல்லது மிகவும் நம்ம சொல்லலாம். ஓகேவா. இந்த ஒரு பாடல் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். திரண்டு எழுந்த மேகங்களால் உருவான காற்று வேகமாக அடித்ததால் பெரிய வீடுகளின் கூரைகள் எல்லாம் மொத்தமாக பிரிந்து சரிந்தன. வாங்கல் என்னும் ஊரில் அழகாக வைக்கப்பட்ட தென்னம்பிள்ளைகள் எல்லாம் வீணாயின. அழிவில்லாத காங்கேய நாட்டின் மேட்டுப்பகுதியில் வளர்ந்திருந்த பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவடைந்து வெறும் குச்சிகளாக மாறின. சரியா, கடுமையான புயல் அடிக்குது. அந்த புயலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வீட்டில் இருந்த கூரைகளே பிச்சுன்னு போதும். ஓகே, அப்போ சின்னவனா இருக்கும் வீடே பிச்சுன்னு போகும். ஓகே, பெரிய வீடுனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, பெரிய வீட்டுடைய கூரை தான் பிச்சுன்னு போகும். சின்ன வீடு அப்படின்னு என்ன அர்த்தம், அது சாரி சின்ன வீடுனா என்னன்னா சிறிய வீடுலாம் அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீடே இருக்காது, அவ்வளோ அளவுக்கு புயல் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த வாங்கல் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பேரே வாங்கலாம். சரிங்களா, நான் ஊர் பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபன்னாக இருக்கும். வாங்கல்னு ஒரு ஊர். ஓகே, இவங்களாம் வந்து பஸ்ஸில் போய் எப்படி டிக்கெட் எடுப்பாங்கன்னே தெரில. ஓகேவா. அப்போ அழிவில்லாத காங்கேய நாட்டின் மேட்டுப்பகுதியில் வளர்ந்த பருத்தி செடிகள், அந்த பருத்தி செடியில் வந்து அந்த பருத்தியே இருக்காது, ஃபுல்லாக வெறும் குச்சி தான் இருக்குமா. அடுத்தது அழகிய சுவர்களை உடைய மாடி வீடுகள் அடியோடு விழுந்தன. அது சுவர்கள், அந்த மாடி வீடு சுவரே விழுது, அந்த அளவுக்கு புயல் காத்தடிக்க விழுது. ஆடவர்னா ஆண்மகன் தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் கூ கூ என்று அலறியபடி ஓடினார். ஓகே, போங்க போங்க அப்படின்னு சொன்ன போனா காப்பாற்றி கூட்டின்னு போறார். தொண்டைமான் நாட்டின் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாய் ஒடிந்து விழுந்தன. தொண்டைமான் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்ச எல்லா மரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அழகழகாக வச்சிருந்தாங்க, எல்லாமே அந்த புயல் அடிச்சுன்னு போயிடுச்சு. கடலில் விரைந்து வந்த கப்பல் யமனை போல வந்து பெருமழையினாலும் சுழல் காட்டினாலும் கவிழ்ந்தது. சரியா, அதாவது கப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண நேரங்களில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும், புயல் நேரம் அந்த கப்பல் ரொம்ப போர்ஸாக வந்து கரையில் வந்து மோதுற மாதிரி ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து கொல்லக்கூடியதாக தான் மாறுது, யமன் போல இருக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஆற்காடு முதல் மைசூர் வரை வீசிய புயலால் சாலைகளில் சென்ற மக்கள் தடுமாறி தவித்தனர். ஆற்காடு ஆரம்பித்து மைசூர் வரைக்கும் அந்த புயல் வந்து வீசி இருக்கு. அப்போ சாலையில் சென்ற மக்கள் என்ன பண்ணுங்க, தடுமாறி விழுறாங்க. அப்புறம் தெத்துக்காடு, அப்புறம் காலப்ப நாயக்கன் பட்டி ஆகிய பகுதியில் ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தன. தெத்துக்காடு, காலப்ப நாயக்கன் பட்டி ஆகிய பகுதியில் ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தன. சித்தர்கள் வாழும் கொல்லிமலையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் புயல் அடித்தது. சித்தர்கள் வாழக்கூடிய கொல்லிமலை நாமக்கல் மாவட்டம் பற்றி அங்கேயுமே வந்து புயல் அடிச்சிருக்கு. முருகப்பெருமானே, இத்தகைய அழிவுகளை நாங்கள் எவ்வாறு தாங்குவோம், எங்களுக்கு வருகின்ற இடர்களை எல்லாம் தடுத்து எங்களை காப்பாயாகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்றாங்க. ஏன்னா முருகப்பெருமான் அப்போதைய தமிழ் கடவுள் யாரு, முருகன் தான். ஓகேவா. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், விநாயகர்னு சொல்லிட்டு கும்பிட்டு கிடப்போம். முதற் கடவுள் யாரு, நமக்கு தமிழர்களுக்கு முதற் கடவுள் அப்படின்னா நம்மள விநாயகரே சொல்லக்கூடாது, முருகரை தான் சொல்லணும், அதுதான் வந்து நியாயமானது. ஓகே, அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், விநாயகர் முழு முதற் கடவுள்னு சொல்லிட்டு கிடக்கும். சரியா, விநாயகர் கான்செப்டே நம்ம தமிழுக்கும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் திருமால், அவ்வளோதான் கான்செப்டே. ஓகே, அதெல்லாம் வந்து ஒரு கதையாக நம்ம கொண்டு வந்துட்டோம். சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம். நூல்வெளியில் நாம் பார்க்கும்போது நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினர். சரியா, அதாவது இப்போ கும்மி பாடலாக இருக்கட்டும், நாட்டில் மக்கள் பட்ட துயரங்கள் துன்பங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமான விஷயங்கள் கூட தான், அதெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பாடல் மூலமாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஓகேவா. இப்போ கூட நம்ம மாமன்னன் படத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இவர் வந்து யார், வடிவேலு அவர்கள் வந்து நிறைய சோக நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டுலாம் வந்து பாடுவார்.
கூட பார்த்தீங்கன்னா உதயநிதி கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங்காக இருக்கும்போது அப்பா ஒரு பாட்டு பாடுமான்னு வந்து சொல்லிட்டு இருப்பார். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துயரத்தின் போது பாடக்கூடிய பாடல், நம்ம வாயில் என்ன வருதோ அதெல்லாம் அப்படியே ஒரு மிட்டா போட்டு பாடுவாங்க. ஓகே, அதான் கும்மி பாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்படுன. பேச்சு தமிழே இருக்கும், தூய தமிழாக இருக்காது. ஓகே, வாருங்கள் நகரங்கள் போருங்களாம் இருக்காது. அந்த நம்ம பேசக்கூடிய அந்த பேச்சு வழக்கில் அந்த பாடல் இருக்கும். அதான் என்னுடைய சிறப்பு. அதான் என்ன சொன்னேன்னா பஞ்ச கும்மிகள் அப்படி சொல்லி அழைக்கிறாங்க. புலவர் சே ராசு தொகுத்த பஞ்சகும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய கோணக்காத்து பாட்டு என்னும் காத்து நொண்டி சிந்திலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. ஓகேவா? இது குழப்பறாம இருக்கும், நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது இந்த பஞ்ச கும்மிகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் என்னன்னா இந்த மொத்த கும்மி பாடல்களுமே யார் சொல்லிருப்பான்னா சே ராசு அப்படின்றவர் தொகுத்திருப்பார். ஓகே, நிறைய புலவர்கள் எழுதின நாட்டுப்புற பாடல்களை வந்து தொகுத்திருப்பாரு. அதில் ஒரு புலவர் தான் யார் அப்படின்னா வெங்கம்பூர் சாமிநாதன். இவர் எழுதின எந்த பாட்டை அவர் தொகுத்தாருன்னா கோணக்காத்து பாட்டை தான் தொகுத்தாரு. ஓகேவா? அந்த பாடம் எங்க இருக்குன்னா காத்து நொண்டி சிந்து அப்படின்ற ஒரு அதாவது இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூல்வெளி ரொம்ப முக்கியமானது, பாடல்கள் முக்கியமானது இல்லை. ஓகேவா? அப்புறம் சொல்லும் பொருளும் படிச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வானில் கருமுகில் தான் கருமேகம் தோன்றினால் மழை பொழியும் என்பர். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷையும் ஓட்டிவிடும். எதை ஓட்டிவிடும்? காலனை யமனையும் ஓட்டிவிடும். அப்புறம் விழுந்ததங்கே அப்படின்னா விழுந்தது கூட்டல் அங்கே. அப்புறம் செத்திறந்த அப்படின்னா செத்து கூட்டல் இறந்த இ. பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுதுகிறது பருத்தி எல்லாம். இது இருக்கு பாருங்க, இதுதான். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா நிலம் பொது. இது அந்த அளவுக்கு முக்கியமானது இல்லை. அமெரிக்காவில் பூஜ்ய சவுண்ட், நல்லா வச்சேன். அமெரிக்காவில் பூஜ்ய சவுண்ட் என்னும் இடத்தில் சுற்றி வாழ்ந்தவர்கள் தான் சுகுவாமிஷ் பழங்குடியினர். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அமெரிக்காவில் பூஜ்ய சவுண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வாழ்ந்தவர்கள் தான் என்ன? சுகுவாமிஷ் பழங்குடியினர். அவர்களின் தலைவராக இருந்தால் சியாட்டல். அவரின் தலைவர் சியாட்டல். இந்த ரெண்டு தான் முக்கியமானது, வேற எதுவும் தேவையில்லை. இதை கேட்டால் அமெரிக்காவின் பூஜ்ய சவுண்ட் என்னும் இடத்தில் சுற்றி வாழ்ந்தவர்கள் யாருன்னா சுகுவாமிஷ் அப்படின்ற பழங்குடியினர். அந்த சுகுவாமிஷ் பழங்குடியினர் தலைவன் யார் அப்படின்னா சியாட்டல். அவர் என்ன சொல்றேன்னா நிலம் வந்து அனைவருக்கும் பொதுவானது, அந்த யாருமே வந்து நம்ம சொந்தம் கொண்ட முடியாது, அது என்பது எல்லாருக்கும் படைக்கப்பட்ட ஒன்று. ஒரு நிலத்தை இன்னொருத்தலாம் எடுத்துக்க முடியாது, ஏன்னா அந்த நிலம் யாருக்குமே சொந்தம் கிடையாது, எல்லாருக்கும் பொதுவானது. ஓகேவா? ஸோ நிலம் என்பது நம்ம வந்து தாயாக மதிக்கக்கூடிய ஒன்று. சரியா? நம்ம நிலத்தை என்ன பண்ணணும்? நம்ம தாயாக மதிக்கணும். ஓகேவா? ஸோ எங்களுடைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இயற்கையே வந்து என்ன பண்ணிருக்கோம்? எங்களுடைய சொந்தக்காரர் தான் நினச்சிடும். ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? எங்களுடைய சொந்தக்காரர் தான் மாற்றணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்குள்ள நறுமணம் மிகுந்த மலர்கள் யாவும் எமது சகோதரிகள். என்ன சொல்ற பாருங்க, இங்குள்ள நறுமணம் மிகுந்த மலர்கள் எல்லாமே என்னுடைய சகோதரிகள். மான்கள், குதிரைகள், கழுதைகள் போன்ற அனைத்தும் எமது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னன்னா எல்லாத்தையுமே அந்த இயற்கையை கொடுத்து எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய உறவினர்களாக நினைக்கிறாங்க. ஓகே, அப்படி நினைக்கிறது தான் அந்த சியாட்டல் தலைவராக கொண்ட அந்த சுகுவாமிஷ் பழங்குடியினர்கள். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தா அந்த இயற்கையை பற்றி வந்து சொல்லுவாங்க. இயற்கை எந்த அளவுக்கு முக்கியமானது, பூமியை நம்ம எப்படி வந்து பாதுகாக்கணும், பூமியை நம்ம பாதுகாக்க நமக்கு என்னென்ன விளைவுகள்லாம் வரும். ஓகேவா? ஸோ வந்து பூமியை பாதுகாத்தா நமக்கு வரக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ட்டு அதை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது எதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் நிலை மட்டும் தெரிஞ்சுங்க. அமெரிக்காவில் என்ன மாகாணம், அந்த சுகுவாமிஷ் பழங்குடியினர் என்னுடைய தலைவரான சியாட்டல். அவ்வளோதான். அப்புறம் இந்த நூல்வெளி இக்கட்டுரை பக்தவச்சல பாரதி எழுதிய தமிழ் பழங்குடிகள் என்னும் நூலில் இருந்து எடுத்தள்ளப்பட்டது. என்னது? பக்தவச்சல பாரதி எழுதிய தமிழ் பழங்குடிகள் அப்படின்ற நூல் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்த செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷ் மதிக்கின்றனர். என்னது? தாயாக மதிக்கின்றனர். இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து இனிமை குடல் ஓசை. பால் குட்டல் ஊரும் என்னும் என்பதை சேர்த்து கிடைப்பது பாலூரும். பாருங்கதான். அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளியும் சருகுமானம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணைப்பாட பகுதி. இதுவும் அந்த அளவுக்குலாம் முக்கியமானதெல்லாம் இல்லை. ஓகே, ஒரு ஓடை போயிட்டு இருக்கும். அந்த ஓடையில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி, சருகுமான் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையான மான். ஓகேவா? ஸோ அந்த மான் என்ன பண்ணுது அப்படின்னா சிறுத்தைக்கு பயந்து அந்த ஓடை ஓரமாக வந்து ஒடியாருது. ஒடியாந்து எங்கே போய் ஒளியலான்னு சொல்லிட்டு பதட்டமாக வந்து யோசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வெட்டுக்கிளி கேட்குது, ஏ மானே, சருகு மானே, இங்கே என்ன வந்து பண்ணிட்டு இருக்க
ஏன் அவனை பதட்டமாக இருக்குன்னு கேட்கும்போது, உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது, நீ ஒரு ஓட்டவாயி, உங்கள்கிட்ட சொல்கிறதும் ஒன்று, நானே டேரெக்டாக சிறுத்தைக்கிட்ட போய் சரணாயத்தும் ஒன்று அப்படின்னு வந்து என்ன பண்ணுதுன்னா சொல்லுது. ஏன்னா இந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணும் அப்படின்னா சரியான ஓட்டவாய், ஓகேவா? ஸோ இப்போ அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா, சரி ஓகே நீ ரொம்ப கேட்குற, உங்களுக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு என்ன பண்ணுற, இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொல்லுது. என்ன அப்படின்னா, இதுமாரி வந்து சிறுத்தைகிட்டேருந்து வரேன், சிறுத்தைகிட்டேருந்து என்னை காப்பாற்று, ஓகே நான் அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறேன், நான் எங்கே ஒளிஞ்சு தயவு செஞ்சு சொல்லாத, நீ கம்முன்னு இருந்தாலே போதும், ஓகேவா? நீ எதுவும் திசை திருப்பி தேவையில்ல. அந்த வெட்டிக்கிளி சொல்லுது என்னன்னா, நான் அவனா பேசி அவனை திசை திருப்பி அனுப்பட்டும் அப்படின்னு. நீ ஒரு ஆணியும் பண்ண வேணாம், ஓகேவா? ஒரு ஆணியும் பண்ண வேணாம், நீ வந்து கம்முன்னு வாயை மூட்டு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றது. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு இந்த மான் போய் ஒளிஞ்சிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ சிறுத்தை வருது. சிறுத்தை வந்து வெட்டிக்கிளி கேட்குது, வெட்டிக்கிளி உனக்கு தெரியுமா இங்கே வந்து ஒரு சருகுமானம் வந்துச்சு பார்த்தி அப்படிங்கிறது கேட்குது. இது என்ன பண்ணால், ஒன்று பார்த்தேன்னு சொல்லி இல்லை பார்க்கணும்னு சொல்லணும். இது என்ன பண்ணுதுன்னா, ஓவர் ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்குது. ஆக்ட் பண்ண சொன்னால் ஓவர் ஆக்ட் பண்ணுது. ஓவர் ஆக்ட் பண்ண உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, அதை வந்து சிறுத்தை வந்து தெரிஞ்சுது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், சிறுத்தை வந்து ஒரு புத்திசாலி விலங்கு, ஓகேவா? அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம், வேகமானது கூட பார்த்துருந்தோம். அப்போ அப்படின்னும்போது சிறுத்தை வந்து கண்டுபிடிச்சு, ஓஹோ இவன் பேசுறதை பார்த்தா கண்டிப்பாக வந்து அந்த மான் இங்கே தான் இருக்குன்றத புரிஞ்சுக்குது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா இருக்கிற இடத்த வந்து பார்த்தோன்னா ஆராய ஆரம்பிக்குது. அப்படி ஆராய்க்கும் போது பார்த்தோன்னா அங்கே ஒரு பூனை வந்து செத்து போயிருக்கு. அந்த பூனை ஸ்மெல் வந்து ரொம்ப பேடாக இருக்கும், ஓகே? அதை பார்த்த உடனே அது வந்து ஒரே மாதிரி இரிட்டேட் ஆகிடுது அந்த சிறுத்தைக்கு. அந்த ஸ்மெல்லை பார்த்தோன்னா அது ஓடிடுது அந்த பூனை, அந்த சிறுத்தை. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஓரமாக வந்து பார்த்துன்னு அந்த மானுக்கு வந்து ஒரே கடுப்பு. டேய் உன்னை என்னடா சொன்னேன், டேய் உங்கள்கிட்ட சொன்னதே ஒரு வேலை தான்டா, ஏன்டா இப்படி பண்ணுற, நீ பாட்டு கம்முன்னு வாய் மட்டும் அவன் பாட்டுன்னு போயிருப்பான், ஓகேவா? மயிலே தப்பிச்சு வந்திருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரம் இல்லைன்னா வந்து நான் என்னையே வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணிருப்பான், சிறுத்தை வந்து பார்த்தோன்னா கொண்டுட்ருப்பான். ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தோன்னா ஒரு நூலிலே தப்பிச்சிருக்கேன் அப்படின்றத வந்து சொல்லுவோம். ஓகே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை இப்படியே விட்டா தப்பாயிடும், ஏன்னா வாயாடுற அப்படின்னா அதுக்கேற்ற பணம் அனுபவிக்கல, உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சருகுமான் வந்து அவர் ஐடியா பண்ணுது, ஓகேவா? ஸோ இதோட வந்து கதை முடியும். கதையில் ஒன்றும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காது, சும்மா ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும் இந்த கதையை படிங்க. வேறு எதில் முக்கியமானது இந்த பாக்ஸ் டாக் மட்டும் படிச்சுட்டு அடுத்த டாபிக் போயிடலாம். பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் பல உள்ளன. காடர்கள் மிகச்சிறிய பழங்குடியின சமுதாயத்தினர் தாங்கள் பேசும் மொழியை ஆள் அளப்பு என்று அழைக்கின்றனர். பரப்பிக்குளம் ஆனைமலை போன்ற பகுதியில் தான் வந்து இந்த காடர்கள்லாம் வசிப்பாங்க. காடர்னு சொல்லிட்டு ஒரு படம் கூட வந்திருக்கு, ஓகே? இவங்க காடர் யாருன்னா மிகச்சிறிய பழங்குடியினர், ரொம்பலாம் இருக்க மாட்டாங்க, எண்ணிக்கை வந்து 100 பேர் 150 பேர் இருந்தாலே போதும், அவ்வளோதான் இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க, சரியா? இவங்க பேசக்கூடிய மொழி வந்து பார்த்தீங்கன்னா ஆள் அளப்பு என்று அழைப்பர். அவர்களின் வாழ்க்கை முறை பற்றி எழுத்து குறிப்புகள் ஏதும் அவரிடம் இல்லை. அவங்க வாழ்க்கை முறை எப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்து முறைகள்லாம் இல்லை, வெறும் பேச்சு மட்டும் பேசுவானே தவிர அந்த எப்படி பேச அந்த எழுத்து வடிவம் அவங்களுக்கு வந்து வரப்படலை. முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தான்ற விஷயம் அவங்களுக்கு தெரியல, ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா நூல்வெளி. இதில் பார்த்தீங்கன்னா மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ் ஆகியோர் காடர்கள் கதைகளை சிலவற்றை தொகுத்துள்ளனர். காடர்களுடைய கதையை என்ன பண்ணியிருக்காங்க, மணிஷ் சாண்டியும் மாதுரி ரமேஷும் வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்திருக்காங்க. அவற்றை யானையோடு பேசுதல் எனும் தலைப்பில் கீதா தமிழாக்கம் செய்துள்ளார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணிஷ் சாண்டியும் மாதுரி ரமேஷும் வந்து தமிழில் தொகுக்கலை, அவங்க மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய காடர் நூல்களை வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்துருக்காங்க. அந்த தொகுத்த நூல் வந்து தமிழில் மொழிபெயர்த்தவங்க யானையுடன் பேசு அப்படின்ற ஒரு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மொழிபெயர்த்தவங்க யார், கீதா என்பவர்கள் தான், சரியா? அந்த நூலில் தான் ஒரு கதை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உரைநடை பகுதி, இலக்கண பகுதி, துணைப்பாட பகுதி முடிஞ்சது. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதியில் வினைமுற்று அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். இது மொத்தம் ஒரு 4 வகையான வினைமுற்று வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வினைமுற்றுனா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வினைச்சொல்னு பார்க்கலாம். ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். இது ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் நம்ம பார்த்தோம். வினைமுற்று என்னத்தை சொல்லாங்க பாருங்க, அதாவது பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினைமுற்று என்பர். இது ஒரு சொல் அல்லது ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா முற்று பெற்றதை வந்து குறிப்பதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று. ஒரு வினை முற்று பெற்றதனை சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று நம்ம சொல்லலாம். இங்க பாருங்க, மலர் விழி எழுதினால் முடிஞ்சு போச்சு. கண்ணன் பாடுகிறான் மாடு மேயும், இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எழுதினான் பாடுகிறான் மேயும் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வினையை முடிச்சிருச்சு. அப்போ அந்த வினையை முடிச்சதுனால இதுக்கு பேர் வினைமுற்றுன்னு நம்ம சொல்லாங்க. ஒரு வினையை முடிக்கக்கூடிய சொல் வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க.
இந்த வினைமுற்று பொதுவாக வந்து தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ரெண்டாக பிரிப்பாங்க. தெரிநிலை வினைமுற்றுனா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய ஆறும் முதன்மையானது. ஒரு செயல் நடைபெறும் அப்படின்னா இந்த ஆறுமே இருந்தால் அந்த செயல் நடக்கும். இவை ஆறும் வெளிப்படுமாறு அமைவது. இந்த ஆறுமே வந்து வெளிப்படையாக வருது அப்படின்னா அதுக்கு பேர் தெரிநிலை வினைமுற்று. ஓகே, செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இந்த ஆறுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல், ஓகேவா, ஆறுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வருவது என்னது? தெரிநிலை வினைமுற்று. தெரிந்த மாதிரியே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மாணவி கட்டுரை எழுதினாள். இது வந்து பார்த்தீங்கன்னா எழுதினாள் என்பது ஒரு பெண்பால். அப்போ செய்பவர் வந்து ஒரு பெண், மாணவனுக்கு நம்ம தெரிஞ்சு போச்சு. கருவி வந்து பார்த்தீங்கன்னா தாளும் எழுதுகோளும். எழுதினாலும் என்ன பண்ணுவாங்க? ஒரு பேப்பரும் பேனா வச்சு தான் எழுதுவாங்க. நிலம் அப்படின்னும்போது பள்ளி, எங்கே எழுதுவாங்க? பள்ளியில் தான் எழுதுவாங்க. காலம் அப்படின்னும்போது என்னென்னா எழுதினாள், எழுதுகிறாள் அப்படின்னா நிகழ்காலம், எழுதுவாள்னா எதிர்காலம். இங்கே எழுதினாள் அப்படின்னா இது இறந்த காலம். அப்புறம் செய்பொருள்னா என்னது? கட்டுரை எழுதுனான். செயல் அப்படிங்கும்போது எழுதுதல். எல்லாமே வந்துச்சுங்களா? குறிப்பு என்னன்னு பாருங்க. அப்போது தெரிநிலை வினைமுற்று வந்து அந்த ஆறையும் வெளிப்படையாக காட்டுவது தான் வந்து தெரிநிலை வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருள், இனம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுவது தான் வினைமுற்று. என்ன வினைமுற்று? குறிப்பு வினைமுற்று. ஓகே, பொருள் என்னன்னு சொல்லிட்டு இத்தனை வகையில் வரும். காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது. ஓகேவா, காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுவது தான் குறிப்பு வினைமுற்று. இப்போ பொன்னன் பொருள், தென்னாட்டா தெற்குன்றது இடம், ஆதிரையால் வந்து பார்த்தீங்கன்னா காலம் ஆதிரை, கண்ணன் கண் என்பது சினை, கரியன் வந்து பார்த்தீங்கன்னா குணம் அதாவது நிறப்பண்பு பண்பு பெயர், எழுதினால் பார்த்தீங்கன்னா எழுது என்பது தொழில். ஓகேவா, இது எல்லாமே என்ன? குறிப்பு வினைமுற்று தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலம், இப்போ பொன்னன் என்பது என்னது? இறந்த காலமாக நிகழ்காலம் எதிர்காலமாக கிட்டினா காலமே அதில் காட்ட மாட்டாங்க. அப்போ காலம் வந்து டைரெக்டாக வராமல் வரக்கூடியது அப்படின்னு நான் வச்சுங்க. அப்போ காலத்தை வெளிப்படையாமல் காட்டாமல் இருந்தால் அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு வினைமுற்று. சரியா, நான் சொன்ன அந்த மேலே இந்த செய்வோன், கருவி இதெல்லாம் வந்து ஆறையும் வெளிப்படையாக காட்டி அந்த காலத்தை வெளிப்படையாக காட்டினா அது என்னது? தெரிநிலை வினைமுற்று. ஞாபகம் வச்சுக்க. ஓகேவா, அடுத்தது இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 வினைமுற்று இருக்குது. அதுக்கு பேர் என்ன? ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்றுனா என்ன அப்படின்னா கட்டளையிடுறது ஒரு வார்த்தையை. பாடம் படி, கடைக்கு போ, இது வந்து ஏவல் வினைமுற்று. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவது. ஒரு சேவலைப்பா இந்த வேலையை போய் செய்ப்பா நம்ம சொல்ல பார்த்தியா ஏவுதல் பற்றியா, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏவல் வினைமுற்று. இதில் எழுது என்பது ஒருமையில் வரும். எழுதுமின். ஓகே, இந்நூலை எழுது அப்படின்னா அது ஒருமை. இந்நூலை எழுதுமின் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பன்மை. பொதுவாக இப்போ அந்த எழுதுமின்லாம் வந்து நம்ம பயன்படுத்த பழைய வார்த்தை. இப்போ என்ன பண்ண நம்ம அது எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்திட்டு போகிறோம். ஓகேவா, அடுத்தது வியங்கோல் வினைமுற்று பொறுத்த வரைக்கும் வாழ்தல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருளில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் இந்த 4த்துலையும் வரும். நான் வச்சுக்க ரொம்ப முக்கியமானது. வாழ்தல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருளில் வருவது வியங்கோல் வினைமுற்று. ஓகேவா, இவ்வினைமுற்று இரு திணைகளையும், உயர்திணை, அக்ரிணை, 5 பால்களையும், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் 3 இனங்களையும் தன்மை, முன்னிலை, படர்கை காட்டும். இது இந்த வியங்கோல் வினைமுற்று. ஓகேவா, வாழ்க, ஒழிக, வாழியர், வாரல். ஓகேவா, இல்லை ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏவல் வினைமுற்று பொதுவாக முன்னிலை வரும். நம்ம செகண்ட் பர்சனை சொல்கிற மாதிரி இந்த வேலையை படி, இந்த வேலையை முடி. ஓகேவா, இந்த டீயை வந்து குடி நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா இது என்னது? நம்ம செகண்ட் பர்சனை சொல்கிற மாதிரி ஏவல் வினைமுற்று வரும். வியங்கோல் வினைமுற்று பார்த்தீங்கன்னா இரு திணை, ஐம்பால், மூவிடங்களும் பொதுவாக வரக்கூடியது. இது வந்து பொதுவாக வரக்கூடியது. இதுக்கு மட்டும் அதுக்கு மட்டும்லாம் கிடையாது. அப்புறம் ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு இதில் ஏவல் வினைமுற்றில். ஆனால் வியங்கோல் வினைமுற்றில் அந்த ஒருமை பன்மைலாம் கிடையாது. இப்போ வந்து பல்லாண்டு வாழ்கன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ வாழ்கன்னு பார்த்தா ஒரு வியங்கோல் வினைமுற்று. ஒருத்தர் வந்தாலும் பல்லாண்டு வாழ்ன்னு சொல்லுவாங்க. 100 பேருக்கு வாழ்த்தினாலும் பல்லாண்டு வாழ்குன்னு தான் சொல்லுவாங்க. அங்கே இங்கே எண்ணிக்கைன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ ஒருமை பன்மை வந்து இங்கே தேவையப்படாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். ஒரு கட்டளை என்ன மாதிரி தான் இருக்கும், மற்றபடி வேறு எந்த பொருளையும் வருதா. இது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல். ஒருத்தர் வாழ்த்தா மாதிரியும் வரும், இல்லை இது புகழா மாதிரியும் வரும், இகழா மாதிரியும் வரும், இல்லை அவங்ககிட்ட கெஞ்சிரா மாதிரியும் வரும். அடுத்தது விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். சரி, எது ஏவல் வினைமுற்று வந்து பார்த்தீங்கன்னா விகுதி பெற்றும் வரும், விகுதியும் பெறாமல் கூட வரும். விகுதி தான் ஈட்டு எழுத்து, இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா முடிவது.
வியங்கோல் வினைமுற்று பார்த்தீங்கன்னா விகுதி பெற்றே வரும். கா இய இயர் அதான் வந்து விகுதி. இது இந்த போட்டுறோம் பாருங்க, கா இய இயர் அல் இதான் வந்து என்னுடைய விகுதி. இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. வாழ்தல் வைதல் விதித்தல் நம்ம சொல்ல பார்த்தியா, அந்த விதித்தலில் வரும்போது அது எப்படி வராது, தன்மையில் வராது. அதுமாதிரி இயர் அல், கா இய இயர் அல் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வியங்கோல் வினைமுற்று விகுதிகளில் இயர் அல் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை. ரெண்டுமே தற்போது இல்லைன்றத சொல்றாங்க. ஓகேவா? செய்யுள் வழக்கில் மட்டும், பழங்கால செய்யுள் வழக்கு மட்டும் தான் அது இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் வினைமுற்று இருந்து பார்த்தீங்கன்னா மேய்ந்தது. வினையை முடிச்சு தானே, அதை வினைமுற்று மேய்ந்தது. பின்வருவனவற்றில் இறந்த கால வினைமுற்று. இறந்த கால வினைமுற்றுனா வரும், படித்தான் நினைக்கிறான், படித்தான் தான் வரும். அப்போ நினைக்கிறான் அது நிகழ்காலம். முன்பான் என்பது எதிர்காலம். ஓடாது என்பது வந்து காலத்தை குறிக்காது. அடுத்து பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் என்ன? செல்க வியங்கோல் வந்துடும். வாழ்க வாழிய இது வந்து பார்த்தீங்கன்னா கா இய, அப்போ ஓடு மட்டும்தான் வரும். ஓகேவா? அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது, வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சு வச்சுங்க. உலக ஈரநில நாள் வந்து February 2, உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16, உலக இயற்கை நாள் அக்டோபர் 3, உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. ஓகேவா? உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 5. சரியா? எவ்வளோ நாள் அதாவது தானே அமைது பாருங்க. ஓகேவா? உலக இயற்கை சீரழிவு தடுப்பு எப்போ? அக்டோபர் 5. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. சரியா? நான் விஷயம் ரொம்ப முக்கியமானது. அடுத்த தொடர் வகைகளை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. தொடர் என்ற அடிப்படையில் வந்து பார்த்தா மொத்தம் 4 வகையான தொடர் இருக்கு. ஃபர்ஸ்ட் செய்தி தொடர் வாக்கியம். ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் செய்தி தொடர் ஆகும். கரிகாலன் கல்லணையை கட்டினான். இதுல வந்து ஒரு செய்தி இருக்கு. என்னது? கல்லணையை கட்டினது யார் அப்படின்னா கரிகாலன். அப்போ ஒரு செய்தியை வந்து விளக்குறாங்க. அப்போ இது செய்தி தொடர். வினா தொடர். ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் வினா தொடர் ஆகும். கேள்வி கேட்குற மாதிரி, ஊருக்கு போறியா, நாளைக்கு வரியா, எப்போ வருவ, இந்த நூலை யார் ஏற்றினாங்க, அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த பஸ்ஸை யார் ஓட்டுறாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறது பற்றி அதான் கேள்வி கேட்கறது தான். இங்கே சிலப்பதிகாரத்தை ஏற்ற யார், இப்போ யாருன்ற ஒரு கேள்வினா ஏற்படும் பார்த்தீங்கன்னா இது வினா தொடர். அடுத்து விழைவு தொடர் அப்படின்னு என்ன? ஏவல் வேண்டுதல் வாழ்தல் வைத்தல். ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர்கள் விழைவு தொடர் எனப்படும். இப்போ இளமையில் கல் என்பது ஏவல். இளமையில் கல் நம்ம ஏவி விடுறோமா, உன் திருக்குறள் நூலை தருக. இது வந்து பார்த்தீங்கன்னா உன் திருக்குறள் புக்கு எனக்கு தெரியாப்பா அப்படின்னு நம்ம கேட்க பற்றியா வேண்டுதல். அப்புறம் வந்து உழவு தொழில் வாழ்க வாழ்த்துதல். அப்புறம் வந்து வைதல் அப்படின்னா கல்லாமை ஒழிக, கல்லாதவன் வந்து பார்த்தா தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ வைதல் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், விழைவு தொடர். அடுத்தது 4வது வந்து உணர்ச்சி தொடர். உவகை அழுகை அவலம் அச்சம் வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர் எனப்படும். உவகை அழுகை அவலம் அச்சம் வியப்பு, இந்த 5ஐயுமே அந்த 5 உணர்ச்சியும் வந்து வெளிப்படுத்தும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடடா என் தங்கை பரிசு பெற்றாள். உவகை, என் தங்கச்சி படிக்க மாட்டா, அவள் பரிசை பெறனா பெரிய விஷயம் தானே, அப்போ ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா நம்ம தங்கச்சி வாங்குது அப்படின்னும்போது ஒரு மகிழ்ச்சி தானே. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சினாலே ஒரு பாசம் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தா தங்கச்சி வாங்குறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைவாங்க. புலி வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அச்சம். ஏன்னா புலி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பயப்படுவோம். ஓகேவா? அடுத்தது பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டன அப்படின்னா அவலம். ரொம்ப கேவலமான விஷயம். பழந்தமிழோட இப்போ நம்மளால் பாதுகாக்க முடியல அப்படின்னா பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எழுதி வச்சுட்டு போனதுனா நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிடுறோம், பாதுகாக்காம விட்டுரும் பற்றியும் அதை பற்றி இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது மலையின் உயரம்தான் என்ன? எவ்வளோ ஹைட்டுப்பா இந்த மலை உயரம் நம்ம சொல்லணும் பற்றியா. திருப்பதி மலையெல்லாம் யோசிப்போம், பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குது, படிக்கிட்டு பார்த்தா எவ்வளோ துண்டு இருக்குது அப்படின்னு யோசிச்சு பற்றியா. அதே மாதிரி தான் இங்கே மலையின் உயரம்தான் என்ன அப்படின்னா வியப்பாக நம்ம கேட்குற மாதிரி. அது ரொம்ப முக்கியமானது, இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வினைமுற்றுக்கு உரிய வேர் சொல்லை எழுதுக. அது நம்ம வேர் சொல்லை பற்றி பார்த்துருந்தோம். நடக்கிறதுடைய வேர் சொல்லுன்னா வேர் சொன்னா அடி சொல்லுன்னு அர்த்தம். வேர் சொல்னா அடி சொல்லுன்னு அர்த்தம். ஓகே? அப்போ நடக்கிறதுடைய வேர் சொல்ல வரும் நட. அப்புறம் போனான்ல போ, சென்றான்ல செல், உறங்கினான்ல உறங்கு, வாழியல வாழ், பேசினான்ல பேசு, வருகல வா, தருகின்றான் பார்த்தா தா, பயின்றான்ல பயில், கேட்டார்ல கேள். இது எல்லாமே என்னுடைய அடி சொல். அடுத்து வந்து பார்த்தோன்னா கலைச்சொல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா பழங்குடியினர் அப்படின்னு ட்ரைப்ஸ். பழங்குடியினர் சொல்லுவாங்க, ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்க. சமவெளி வந்து பிளைன் சொல்லுவாங்க.
பள்ளத்தாக்கு வந்து வேலி, புதர்னா வந்து திக்கெட், புதர்னது திக்கெட், மலைமுகடுனா ரிட்ஜு, மலைமுகடு ரிட்ஜு, வெட்டுக்கிளினா லோக்கஸ்ட், சிறுத்தைனா லியோபேடு, சிறுத்தைனது லியோபேடு, மொட்டுனா பட், பட்டிங் நம்ம சொல்ல பார்த்தியா, பட்டிங்னா அந்த மொட்டு மாதிரி இருக்கும் சரியா, மட்டிங்கிறது மொட்டுறுதல், அதை பட்டின்னு சொல்லுவாங்க, மொட்டுனா இங்கே பட்டுன்னு சொல்கிறாங்க ஓகேவா. அடுத்து நம்ம திருக்குறள் வந்து பார்க்க போகிறோம். இதை மொத்தம் ஒரு 10 திருக்குறள் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது. நுழைவு மூலம் ஃபஸ்ட்டு பார்த்துடும். திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று, அது ஒரு வாழ்வியல் நூலும் ஆகும். இது நீதி நூல் மட்டும் இல்லை, ஒரு வாழ்க்கைக்குள்ள எல்லா விஷயமே சொல்லியிருப்பாங்க. ஒரு மனுஷன் எப்படி பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணோம், திருக்குறளத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாலே அவன் ஒரு முழு மனித நிலையை அடைஞ்சிருவான்றத சொல்கிறாரு. எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல். திருக்குறளின் பெருமையை விளக்க திருவள்ளுவர் மாலை என்னும் நூல் எழுதப்பட்டிருப்பதே அதற்கு சான்றாகும். இத்தகைய சிறப்புமிக்க நூல் தான் திருக்குறள் ஓகேவா. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலைமை அப்படின்ற அதிகாரத்தை மொத்தம் 2 குறள் கொடுத்துருக்காங்க. இதில் முதல் குறள் வந்து பார்த்தீங்கன்னா தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். என்ன சொல்கிறாங்க? தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். நடுநிலைமை உடையவர் நடுநிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். சரியா? இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஒருத்தர் வந்து நடுநிலையோட தான் நடந்துக்கிட்டாரா இல்லை நடுநிலை தவறி நடந்துக்கிட்டாரான்றது பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின புண்ணியம் பாவத்தை வச்சு தான் நம்ம வந்து கணக்கிட முடியும் சொல்கிறாங்க. அடுத்து 2வது, சமன் செய்து சீர்தூக்கின் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் பால் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி. தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்பட்டுள்ள பொருட்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். அதுபோல் நடுநிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோருக்கு அழகாகும். ஒரு துலாக்கால்னா வந்து என்னதுன்னா தராசு. ஸோ தராசு நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? சமமான வெயிட். இப்போ 4 கிலோ இருக்கா நம்மக்கிட்ட பெட்டு, இந்த 4 கிலோ கொண்டான பொருள் என்னென்னு நம்ம சமமாக அளப்பதுக்கு தான் பயன்படுத்தும், சமப்படுத்துவதுக்கு தான் நம்ம அந்த துலாக்கோலை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா சான்றோராக இருக்கணும் அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் வந்து நம்ம வந்து சரியாக பார்த்தாலே போதும். அதுதான் வந்து சான்றோருக்கு அழகு. அப்போ சான்றோருக்கு என்னென்னா நடுநிலையோடு இருக்கணும். அந்த நடுநிலையோடு இருந்தால் தான் அவங்க சான்றோர் ஆனதுக்குண்டான ஒரு முயற்சி இருக்கும். பட்டிக்காரன் தான் என்ன சொல்லுவாங்க, எல்லாமே அப்படி பேசி கிடப்பாங்க. நல்லா படித்தவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பகுத்தறிந்து செயல்படுவாங்க. ஓகேவா? ஓகே. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் யார் பட்டிக்காடு யார் பட்டணம்னே தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? அடுத்து கூடா ஒழுக்கம். இந்த கூடா ஒழுக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 2 குறளை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3வது குறள் வந்து பார்த்தீங்கன்னா வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்தது மேய்ந்தற்று. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று அப்படின்னா மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புவியின் தோலை போர்த்தி கொண்டு பசு பயிரை மேய்ந்ததை போன்றது. என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து தவம் செய்கிறான், கடுமையான தவம் செய்ய போகிறான்னு வச்சுக்கோங்க, தவக்கோலம் போகிறான் அப்படின்னா அவன் என்ன பண்ண, எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கணும். மனத்தை வந்து பார்த்தீங்கன்னா அலைப்பாய விடக்கூடாது, எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த கட்டுப்படுத்தாமல் பார்க்குறதெல்லாம் விரும்பக்கூடிய ஒருத்தன் வந்து போய் தவம் செய்கிறான் அப்படின்னா என்ன ஆகும், அந்த தவம் வந்து முழுமையாக நடைபெறாது. அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசு எப்படி பயிரை வந்து ஈஸியாக மேய்ஞ்சிடும். ஓகே, இது புலி தானே, புலி பஸ்தாலும் புள்ளை தென்னாதான் நம்ம விட்டு போனோம் அப்படின்னா இது புலித்தோல் பொத்திய பசு. அப்போ என்ன பண்ணோம், வேற ஒரு ரூபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இல்பொருள் ஓமை என்ன இங்கே சொல்கிறேன்னா புலித்தோல் பொத்திய பசு வந்து ஒன்று இல்லவே இல்லை, அதான் இல்பொருள் ஓமை அணி. ஓகே, அடுத்தது பாருங்க 4வது, கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கன்ன வினைபடு பால் கொழல். வினைபடு பாலால் கொழல். ஓகே, என்ன சொன்னா கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொழல் அப்படின்னு என்னன்னா நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது, வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையாக தருகிறது. அதுபோல மக்கள் பண்புகள் அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது நம்ம கூட சொல்லலாம், பலாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எப்படி இருக்கும், கரடமோட இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தா ஸ்வீட்டாக இருக்குல்ல. அதே மாதிரி தான் நம்ம ஒரு தோற்றத்தை பார்த்து நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நேராக இருக்க நேர்மையான அம்பு கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஆபத்தானது, வளைந்திருக்கக்கூடிய யாழ் தான் அது கொம்பு, யாழின் கொம்பு தான் நமக்கு வந்து இனிமையான ராகத்தை தரக்கூடியது. அப்போ நேர்மை, ஒருத்தன் கருப்பாக இருக்கான் சிவப்பாக இருக்கான் ஹைட்டாக இருக்கான் குள்ளமாக இருக்கான் அப்படிலாம் தேவையே இல்லை.
ஓகேவா, அவனுடைய பண்புக்கு ஏற்றது தான் வருமே தவிர தோற்றத்தை வச்சு அவனுடைய பண்பானது மாறுபடாதுன்றத சொல்றாங்க. அடுத்தது கல்லாமை அப்படின்ற அதிகாரத்துல மொத்தம் 2 குறள் வந்து கொடுத்துருக்காங்க. உலர் என்னும் மாத்திரையர் அல்லார் பயவார் கலரணையர் கல்லாதவர் சொல்றாங்க. உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவார் கலரணையர் கல்லாதவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, கல்லாதவர் பயனில்லாத கலநிலம் போன்றவர்கள். அவர் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை. அதாவது அவங்க உடம்புல உசுறு இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி அவங்களால எந்த பயனுமே கிடையாது. அப்ப கல்வி கற்க எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாரு பாருங்க. அப்ப கல்விதான் ஒரு மனிதனை முழு மனிதனா மாற்றக்கூடியது. கல்வி இல்லை அப்படின்னா அவன் வெறும் உயிருள்ள ஒரு பயணத்துக்கு சமம் தான் சொல்றாரு, வேற எதுக்குமே பயன் கிடையாது, வெறும் உசுறு மட்டும் தான் அவங்ககிட்ட இருக்குன்றத குறிப்பிடுறாரு. அடுத்து குற்றம் கடிதல் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 குறள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துரு போல கெடும். என்ன சொன்னாங்க? வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துரு போல கெடும் அப்படின்னா, பழிவரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்துவிடும். ஓகே, நமக்கு ஒரு பழியோ ஒரு பாவமோ ஒரு துன்பமோ வரப்போகுதுன்னு தெரியும் அப்படின்னா, அந்த வரவு தெரிந்து அது தெரிஞ்சு அதுலேருந்து நம்மளை காத்து கொள்ளாதவன் எதுக்கு ஒப்பானோம் அப்படின்னா, நெருப்பு இருக்குது, நெருப்பு பக்கத்திலே இப்போ வைக்க போர் இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக பற்றிக்கும் தான். அப்போ என்ன பயனும் கிடையாது. நெருப்பையும் இப்போ வைக்கோல் என்ன பண்ணோம், தள்ளி தான் வைக்கணும், ஒன்றா சேர்த்து வைக்கக்கூடாது. சேர்த்து வச்சா வைக்கோல் போர் எரிந்து விடும். ஓகே, அதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போது உனக்கு ஒரு பழியோ பாவமோ வரப்போகுது அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நீ செயல்பட ஆரம்பிக்கணும். வந்தால் பார்த்துலாம் விட்டு அப்படின்னா அதுதான் முடிஞ்சு போச்சு. அடுத்தது 8வது குறள். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. என்ன சொன்னாங்க? தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு அப்படின்னா, தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது. ஒருத்தன் தலைவனா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவன் தப்பான நினைச்சிங்களேன், அப்போ மற்றவன் கேட்க முடியாது. அவன் ஒழுங்காக இருந்தால் தான் மற்றவனை கேட்க முடியும். சரியா? அப்போது தன்னுடைய குற்றத்தை ஃபஸ்ட்டு ஒருத்தன் ஆராயணும். ஆராய்ந்து அந்த குற்றத்தெல்லாம் நிவர்த்தி பண்ண தான் அவன் தலைவனாக முடியும். அப்போ தான் மற்றவங்களை கேள்வி கேட்க முடியும். சரியா? ஸோ மற்றவங்கிட்ட நம்ம குறை சொல்லும்போது நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குன்னு அதை பற்றி யோசிக்கணும். யோசிச்சு எந்த குறைக்குன்னா தான் மற்றவங்க சொல்ல தகுதி இருக்குது. நம்மக்கிட்டே ஒரு குறை இருக்குன்னா நம்மளாம் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதுல எந்த விதமான பலனுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இடனறிதல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து மொத்தம் 2 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்டபின் அல்லது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்டபின் அல்லது அப்படின்னா என்னன்னா, பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது, இகழவும் கூடாது. ஓகே, பொருத்தமான இடத்த நம்ம வந்து எதுன்னு தெரியாம ஒரு செயலை நம்ம தொடரணும் அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பாக என்ன ஆகும், லாஸ் தான் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு கிணறு இடம்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, பாலைவனத்தில் போயிட்டு கிணறு எடுத்தா வருமா? நீரோட்டம் எங்கே இருக்கோ அங்கே தான் எடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க இங்கே. அடுத்தது 10வது. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னா, கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னா, வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது. கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது. அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க. மீனுக்கு வந்து நீந்த தெரியும், ஓகே, அதுக்கு நடக்க தெரியாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் வந்து மாற்றி மாற்றி சொல்லலாம். பார்த்தீங்கன்னா, அப்போ மீனை வந்து என்ன பண்ணோம், தண்ணியில் போட்டு தான் வளர்க்கணும், அது தரையில் தூக்கி போட்டால் செத்துரும். ஓகேவா? அதுக்காக மீன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க தெரியாதுல்ல, அதுக்கு வந்து நீந்த தான் தெரியும், அது நீந்த வேலையை தான் செய்யும். அப்போ அவருக்கு என்ன தெரியுமோ அந்த வேலையை சிறப்பாக செஞ்சாதான் அவங்க முன்னேற முடியும். தெரியாத வேலையை, அதாவது ஒரு பயணம் சொல்லுவாங்க, தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான், தெரியாத வேலையை தொட்டவனும் கெட்டான்னு சொல்லுவாங்க. அப்போ தெரியாத வேலையை நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. என்னது, இங்கே வந்து வலிமையான சக்கரங்கள் கொண்ட ஒரு தேர் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த என்னதான் வலிமையான சக்கரம் கொண்டாலும் அதால் கடலில் வந்து பயணிக்க முடியாது, தரையில் தான் பயணிக்க முடியும். ஓகே, அதேமாதிரி பரந்த கடலில் பயணிக்கக்கூடிய கப்பலானது தரையில் பயணிக்க முடியாது. ஸோ அது மாதிரி தான் அங்கங்கே அது சிறப்பு இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சிறப்பு மாறுபடுமே தவிர மற்றது கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ எல்லாமே சிறப்புடையதான் அந்த இடத்திற்கு ஏற்றார் போல். ஓகே, இப்போ தரையில் போகிறவனுக்கு கப்பல் தேவைப்படுது, அப்போ அந்த கப்பலை வந்து தேவையில்லாத ஒன்றா மாறி போயிடுது. இப்போ கடலில் போகிறவனுக்கு
கார் தேவைப்படாது. ஏன்னா கார் வந்து அங்கே தேவையில்லாத ஒன்றா மாறிவிடுது. அப்போ இடத்திற்கு ஏற்ற மாதிரி சிறப்புகள் மாறுபடும் தான் சொல்கிறாங்க. இது பிரிது மொழிதல் அப்படின்னு அர்த்தத்தில் வரும். ஓகே, அடுத்தது நூல்வெளி அப்படின்னும் போது நமக்கு தெரியும். ஓகே, திருவள்ளுவருடைய பார்த்தோன்னா பெருநாவலர், முதற்பாவலர், நாயனர் இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள். ஓகேவா, 2000 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் வள்ளுவர். நம்ம நல்லா தெரியும். கிமு 31ஆம் ஆண்டு. திருக்குறள் உலகின் பல்வேறு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல். நல்லா தெரியும். அறம், பொருள், இன்பம், வீடு. சரி, அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. 3 பால்: அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பாலுடைய இருக்க இயல் மொத்தம் வந்து பார்த்தோன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் எனும் 4 இயல்களை கொண்டிருக்கு. இது அறத்துப்பால். பொருட்பால் 3 இயல் வரும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசியல், அமைச்சியல், ஒழிபியல். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்பத்துப்பால் 2 இயல்: களவியல், கற்பியல் 2 இயல். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 + 3 + 2 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 3 7 9 இயல்கள். சரி, மொத்தம் எத்தனை இயல் கொண்டதுக்கு? 9 இயல். 3 பால்கள் 9 இயல்களை கொண்டதுதான் திருக்குறள். புகழானாலும் பழியானாலும் அறியப்படுவது நடுநிலைமை. ஓகே, நடுநிலைமை இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தன் புகழ் அதிகமாக இருக்கா, பழி அதிகமாக இருக்கான்னு. பயனில்லாத கலைஞத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? கல்வி கற்றாதவர்கள். அப்போ கல்லாதவர்கள் தான் வரும். ஓகேவா, அடுத்தது வல்லுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து பார்த்தீங்கன்னா வன்மை கூட்டல் உருவம். ஏ. நெடுமை கூட்டல் தேர் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது நெடுந்தேர் தான். வரும் முன்னர் என்னும் தொடங்கும் குரலின் பயின்று வந்துள்ள அணி வந்து பார்த்தீங்கன்னா ஓமை அணி. பார்த்தாச்சு. ஓகேவா, ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடமானது முடியுது. ஓகேங்களா, ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக 8வது புக்கு கிட்டத்தட்ட வந்து 1 ஹவர் கிட்ட நம்ம இந்த ஒரு இயலை நம்ம முடிச்சிருக்கோம். 1 ஹவர் நம்ம எடுத்தாலும் ரொம்ப ஒரு ஒர்த்தான இயல். ஓகேவா, இதில் வந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி விஷயத்த வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த கோடிட்டு தெரியுது நெருப்பு இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியமானது. சரியா, திருக்குறளை சீர்பிரித்து எழுதுக்கு இதெல்லாம் கூட நம்ம கண்டிப்பாக படிக்கும். ஓகேவா, சீர்களை முறைப்படுத்தியது இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கூட கேள்விகள் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ திருக்குறள் பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி லைன்ஸை நீங்கள் கண்டிப்பாக படிச்சாக்கணும். ஓகேவா, ஸோ இந்த 1 மணி நேரத்தில் 8th 2வது இயலை வந்து நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்த ஒரு லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இயலை பற்றின தகவலை பற்றி பார்க்கலாம். அதுவரை உங்களை விடைபெறுவது அருள் அகாடமி. தேங்க்யூ.